இரட்சணியம் காணொலி எண் 154 பரிசுத்தமாகுதல் என்ற தேவ செய்தியை கேளுங்கள். செய்தியை வழங்கியவர் சகோதரர் அலெக்ஸ் தர்மராஜ். நன்றி. ரெண்டு பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். இயேசுவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறோ அதை பேசும். கர்த்தர் நீர் பேசுகிறவர். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற வசனத்தை நாங்கள் கேட்டு அதன்படியாய் நடக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் செவிகளை திறந்தரணும். எங்கள் வாழ்க்கையிலே நீர் சொல்லுகிற காரியங்களை அபியாசப்படுத்தி ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் வாழ்ந்து முக்களாக ஜீவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தான். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை நிமித்தமாக நாங்களும் பரிசுத்த நடக்கையிலே உமக்கு உகந்த மக்களாக வாழ எங்களுக்கு கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசி கேட்ட இந்த வசனத்துல நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்கிறோம் என்று இந்த நாளிலே நாம் வேதத்தில் உள்ள வசனங்களின் ஆதாரத்தோடு தியானிக்க போகிறோம். பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி, இரண்டு காரியங்களை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி. பரிசுத்த நடக்கை நடக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம் இந்த வாழ்க்கையிலே வேண்டும். அது கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். 1 பேதுரு அதே அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கணும். ஆக நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நடக்கை நாம் அன்றாட ஜீவிக்கிற ஜீவியத்துல எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஜீவியம் செய்யணும், பரிசுத்தராய் நடக்கணும். நம் பரிசுத்தராய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? பரிசுத்தம் என்று சொல்லும் போது அசுத்தம் என்ற காரியமும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யணும் இல்லையா? ஆக அசுத்தத்தை நீக்கி அசுத்தமான காரியங்களை விட்டு அசுத்தமான சிந்தனையிலிருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து அவருடைய வார்த்தையின்படியாக பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், விரும்புகிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தராக இருக்கிறோமா என்று
நாம் அதே லேவியராகும் 11 அதிகாரத்திலே 45 வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல் லேவியராகவும் 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உங்கள் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம எதற்காக பரிசுத்தராயிருக்கணும் என்று சொன்னால், நான் கர்த்தர், நான் தேவன், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீ என்ன செய்யணும், நீ பரிசுத்தமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் விரும்புகிறார், அதை என்ன சொல்றார், விரும்புகிறார். அவர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கட்டளை எடுக்கிறார். காரணம் நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் கர்த்தருமாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், பரிசுத்தராக இருக்கிறேன். ஆகினால நீ எப்படி இருக்கணும், நீனும் பரிசுத்தராக இருக்கணும் சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அதே லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாயிருங்களா, பரிசுத்தராயிருங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என்ன செய்யணும்னா, என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஆகையால ஆண்டவருடைய கட்டளை கைக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை படி நடக்கும்போது நாம் எப்படி இருப்போம், பரிசுத்தராக இருப்போம். என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்மை நாமே பரிசுத்தமாக மாற்றிக்கொள்வது கடினமான காரியம் தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம் பலவிதமான நெருக்கத்திலே, பலவிதமான காரியங்களிலே ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம், பரிசுத்த குலைச்சல் அடைக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பரிசுத்தத்தை நாம் அவருக்கு வழங்காது இருக்கிறோம், பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் செய்யாது இருக்கிறோம். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்க பரிசுத்தராயிரு, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துறேன். நீ பரிசுத்தத்துல என்ன செய்யணும், பரிசுத்தத்துல நட, என்னுடைய கட்டளையின்படி நட, என்னுடைய கட்டளையின்படி நடக்கும்போது நீ எப்படி இருப்ப, பரிசுத்தமாய் நடப்ப. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் என்கிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஞானத்தை படிக்கலாம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தே போதும். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எப்படி இருக்கணும், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நாம் ஜீவிய செய்யணும். ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம். இங்கு நாம் பார்க்கிற காரியம், கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செஞ்சேன், பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு இன்றைக்கு ஆண்டவர் அவங்களை என்னை பிரித்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம், பரிசுத்த கூட்டமாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமும் பரிசுத்தராக வாழக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் உங்களை என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கும்போது நாம் பரிசுத்தராக
மாற முடியும், வாழ முடியும். ஆண்டவர் அதற்கு ஏற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். sanctification என்று ஆங்கிலத்தில் சொன்னோம் இல்லையா? you are sanctified, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க வந்து ஆண்டவராலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனாலே நீங்க பரிசுத்தமா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிற கர்த்தர். ஒரு இடத்துல எல்லளவிலும் ஒரு குறை இல்லை, ஒரு அசுத்தம் இல்லை. மற்ற பிரஜாதிகளே இருக்கிற விக்கிரகங்கள் அதனுடைய தெய்வத்தை பார்க்கலும் கம்பேரே பண்ண முடியாது ஆண்டவரை. ஆக ஆண்டவர் பரிசுத்தர், ஆண்டவர் மட்டுமே பரிசுத்தர். அதனாலே நான் பரிசுத்தரா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் மட்டும்தான் பரிசுத்தர் என்று அவர் சொல்கிறார். ஆக நீங்களும் என்னுடைய ஜனங்களா இருக்கீங்க, எப்படி இருக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் மற்றவரிடத்திலிருந்தே, மற்ற ஜாதியிலிருந்து ஜாதியிலிருந்து நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நீங்களும் நானும் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நான் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்த வாட்டியாய், பரிசுத்த மனவாட்டியாய், பரிசுத்த பிள்ளையாய் வாழ்கிறேனா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி பரிசுத்த பிழைச்சலான காரியங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்று ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழுவோம், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவோம், வாழுவோம். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னீரே. உங்களுடைய கட்டளையின்படியாய் நாங்கள் வாழும்போது பரிசுத்தமாக வாழ்வோம் என்று எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த பரிசுத்தமான பிள்ளைகளாக எங்களை வாழ வேறு பிரித்து வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த செய்தி எங்களுக்காக தந்தீரே, உமக்கு நன்றி. இதை கேட்ட மக்களாக மாத்திரமல்ல, அதன்படியாக நடக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் தான். இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தை பூர்த்தி செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சித்தத்தின்படி அவர்களை ஆண்டவரே உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக, பரிசுத்த மனவாட்டிகளாக, உங்களுக்கு ஏற்ற கணிதரும் பிள்ளைகளாக, பரிசுத்த ஜீவன் செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.